டிரான்சாக்ஷன் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் நீங்க ஆன்லைன்ல ஒரு மொபைல் ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிரியேட் ஆகும், நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும், அப்புறம் வேர் ஹவுஸ்ல ஸ்டாக் ரெடியூஸ் ஆகும், ஃபைனலி இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ இமேஜின் பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் அப்டேட் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ ஆர்டர் சேவ் ஆகி பேமெண்ட் டிடெக்ட் ஆகி ஸ்டாக் அப்டேட் ஆகலைன்னா கஸ்டமருக்கும் ப்ராப்ளம், கம்பெனிக்கும் ப்ராப்ளம். இது அவாய்ட் பண்ணதான் டிரான்சாக்ஷனல் யூஸ் பண்றோம். ஜாவாலையும் அதே தான். சப்போஸ் ஒரு மெத்தட்குள்ள சேவ் ஆர்டர், அப்டேட் ஸ்டாக், ஜென்ரேட் இன்வாய்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது. மெத்தட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கா டிரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எல்லா ஆப்ரேஷனும் சக்சஸ் ஆனதான் ஸ்ப்ரிங் கமிட் பண்ணும், டேட்டா பேஸ்ல பெர்மனண்டா சேவ் பண்ண அலோவ் பண்ணும். ஆனா ஒரு ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனாலும் ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்கா ரோல் பேக் பண்ணும், ஆல்ரெடி பண்ணின சேஞ்சஸையும் கேன்சல் பண்ணிடும். டெவலப்பர் மேனுவலா கமிட் அண்ட் ரோல் பேக் எழுத தேவையில்லை, ஸ்ப்ரிங் பேக்ரவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபைனலா டிரான்சாக்ஷனல்னா மல்டிபிள் டேட்டாபேஸ் ஆப்ரேஷனை ஒரே டிரான்சாக்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எல்லா சக்சஸ் ஆனா கமிட் பண்ணிடும் டிபியில், ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் ரோல் பேக் பண்ணிடும். இந்த ஃபீச்சரை தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். நாளைக்கு புது வீடியோவில் பார்ப்போம். பை.